2500 கோடி. எம்மாடி, மங்காத்தா படத்துல அஜித் கூட 500 கோடி தான் ஆட்டையை போடுவாரு. ஆனா இன்னைக்கு சென்னையில நடந்த சம்பவம் 2500 கோடிக்கான ஒரு ஸ்கேம். உங்க கீழே 2500 கோடி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் 2500 என்னங்க, ஒரே ஒரு கோடி இருந்தா லைஃபே செட்டில்னு நினைக்கிறவன் தான் நானு. லாட்ரியிலயோ இல்ல ட்ரீம் லெவன்லயோ ₹1 ஜெயிச்சா நம்ம லைஃபே செட்டில்னு என்ன மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்களும் அப்படிதான் மறக்காம கமெண்ட்ல நானும் அப்படிதான் நண்பான்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு நடந்திருக்க சம்பவம் சென்னை கொரட்டூர்ல ஒரு அபார்ட்மெண்ட், 2300 பேருக்கு மேல வசிக்கிற அபார்ட்மெண்ட் கட்டி இருக்கிற இடம் கோயில் நிலம்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அங்க வசிட்டு இருக்க 2000 பேருக்கு மேல ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 2500 கோடி கிட்ட இருக்குங்க. இது கதை இல்லைங்க, இது ஒரு வார்னிங். ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், நைஸ் ப்ரௌச்சர், லக்ஸரி பிளாட்ஸோட விஷுவல்ஸ், பிரைம் லொகேஷன், மார்க்கெட்டிங். மக்கள் வராங்க, அட்வான்ஸ் கொடுக்கறாங்க, லோன் எடுக்கிறாங்க, இஎம்ஐ கட்ட ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கும் கூடி வந்துட்டாங்க. இப்பதான் ஆபத்தே என்னன்னா, இந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இப்போ இது கேஸ் பேங்க்ல இவங்க லோன் எடுத்த அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எல்லாத்தையுமே ஜீரோன்னு மாத்திட்டாங்க. கோடி கணக்குல நீங்க ஆசாசியா வாங்கின அபார்ட்மெண்ட் பேங்க் லோன் கொடுத்துருக்கு. அதே பேங்க் இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூ ஜீரோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எத்தனை நாள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாரிச்ச காசு நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இதுதான் நம்ம உலகம், இந்த குடும்பத்துக்காக நம்ம இந்த வீடை வாங்குறோம். ஆனா இன்னைக்கு அது கேள்விக்குறியாச்சுன்னா அந்த மக்களோட நிலைமை என்ன? சோ இந்த ஸ்கேம் யார் பண்ணா, இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சட்டம் அவங்க கடமை செய்வாங்க. நம்ம இப்ப அதுக்குள்ள போறது இல்ல. என்னோட நோக்கம் எல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. சோ அதுக்காக மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு அபார்ட்மெண்ட்டோ பிளாட்டோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு 6 விஷயங்களை நான் இப்போ 1 by 1 சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த 6 விஷயத்தையும் செக் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒன்று பிரச்சனைனா கூட ₹1 நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. இப்போ நம்ம நேரா என்னென்ன விஷயம் பார்த்துடலாம் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது பட்டா அண்ட் லேண்ட் கிளாசிஃபிகேஷன். சொத்து யார் பேர்ல இருக்கு, பட்டா யார் பேர்ல இருக்கு, அந்த நிலத்தோட தன்மை என்ன, நஞ்சையா புஞ்சையா, அது புறம்போக்கு நிலமா இல்ல கோயிலுக்கு சொந்தமான இடமா இல்ல அரசுக்கு சொந்தமான இடமான்னு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை நம்ம ஆன்லைன்லயே ஈஸியா செக் பண்ண முடியும். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் லிங்கை கீழே கொடுக்குறேன், நீங்க அங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கங்க. நம்ம ரெண்டாவதா செக் பண்ண வேண்டியது ஈசி. இந்த ஈசியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அதே வெப்சைட்ல நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஒரு லேண்டை வாங்க போறீங்கன்னா அந்த லேண்டுக்கோட 20-30 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அந்த லேண்டோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்லாம் கிளியரா இருக்கா, மார்டேஜ் ஏதாவது வச்சிருக்கிறாங்களா அந்த லேண்டை, இல்ல கோர்ட் அட்டாச்மெண்ட் ஏதாவது இருக்கா, கேஸ் நடக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. ஈஸி செக் பண்ணாம ₹1 கூட அட்வான்ஸ் பண்ணாதீங்க. மூணாவதா நம்ம செக் பண்ண வேண்டியது, நம்ம வாங்குற அப்பார்ட்மெண்ட் ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களான்னு. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னா ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்டு வாங்கிக்கங்க. ரெரா வெப்சைட்ல போயிட்டு அந்த நம்பரை போட்டு கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கணும். ரெரா இல்லாம வாங்குறது ரொம்ப ரிஸ்க். ஏன் இன்னைக்கு நடந்த இந்த ஸ்கேம் கூட ரெரா இல்லாதனால தான் நடந்திருக்குன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெரா இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. நாலாவதா நம்ம செக் பண்ண வேண்டியது, நம்ம வாங்க போகிற அப்பார்ட்மெண்ட்டு சிஎம்டிஏ லிமிட்குள்ளே இருக்கா இல்லை டிடிசிபி லிமிட்குள்ளே இருக்கா, அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க நேரம் வீட்டு மனைகளாக மாற்றுறதுக்கு அப்ரூவல் ஆகியிருக்கா, அதாவது லே அவுட் அப்ரூவல் ஆகியிருக்கா, அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கான சாங்ஷன் நடந்துருச்சா அப்படின்றத கேளுங்க. அவங்க இல்லைப்பா இந்த இது ப்ராசஸில் இருக்குது, இந்த பில்டிங் அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த வாங்கிக்கங்க. இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதெல்லாம் செக் பண்ணாமல் அட்வான்ஸ் பண்ணாதீங்க. 5th பாயிண்ட் என்னென்னா, வக்கீலை பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது தான். நமக்கு என்னதான் நாலேஜ் இருந்தாலும், நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நமக்கு எல்லாமே தெரியாது. ஸோ இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு லாயரை பார்த்து ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க. பில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற லாயரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்களே உங்கள் கை காசை கொடுத்து நல்ல லாயராக பார்த்து ஒப்பீனியன் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இதை கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். 6th அண்ட் இம்பார்ட்டண்டான மேட்டர் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டோட இடம் கோயில் இடமா இல்லை ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு உட்பட்ட இடமான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர் ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட்டோட
இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது கோயில் நிலமா இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டில் 100% இருக்கும். ஸோ அது கோயில் நிலமாவோ ட்ரஸ்ட் நிலமாவோ இருந்துச்சுன்னா ப்ரைவேட் சேல்ஸ்க்கு இம்பாசிபிள். இங்கே நடந்த பிரச்சனையே இந்த கேட்டகிரியை சரியாக பார்க்காதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வாங்கும் போது இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்டையும் மஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு எமோஷனான விஷயம். பல பேருக்கு ஹோமுன்றது ட்ரீமு. நம்ம ட்ரீம் ஹோம் வாங்கும் போது லீகல் செக் பண்ணாமல் வாங்கிட்டா நம்ம தான் மாட்டிக்குவோம், நடு தெருவில் நிற்கணும். நம்ம எமோஷன்லாம் தாண்டி கொஞ்சம் லீகல் செக் பண்ணிக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 2500 கோடி ரூபாய் ஸ்கேமில் ஏமாந்தவங்களுக்கு அது லாஸ். பார்த்துட்டு இருக்க நமக்கு இது ஒரு லெசன். ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது நமக்கு எக்ஸைட்மெண்ட் வரதான் செய்யும். சொத்து வாங்குறோம், வீடு வாங்குறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரதான் செய்யும். ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது நமக்கு வர வேண்டியது எக்ஸைட்மெண்ட் இல்லை, என்ஷூர் தான். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு லீகல்லாம் செக் பண்ணி லீகல் ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ லீகல் சம்மந்தமாகவும் சரி இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவும் சரி நம்ம சேனலில் ரெகுலரான அப்டேட்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியாக நல்லா பிராண்டடாக ரெப்யூட்டடான கம்பெனிஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ லீகல் செக் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுது, ரிஸ்க்கு உங்களுது. ஸோ நீங்கள் தான் யோசித்து முடிவு பண்ணுங்கள். யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல அப்டேட்ஸை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நான் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.